ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும் போதெல்லாம் பயங்கர வைரல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் இன்னைக்கு பண்ண போறோம். பிரெட் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? கேரமல் பண்ணும்போது நல்லா சட்டி சூடாகட்டும். அதுக்கப்புறம் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டா சுகர் மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகுது பாத்தீங்களா, அந்த டைம் தண்ணி சேர்த்துக்கோங்க. மெயினா இந்த மாதிரி கேரமல் பண்ணும்போது பேன் வந்து ஒயிட் கலர்ல எடுத்துக்கோங்க. லைட்டா தேன் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த டைம் நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. பட் எங்க வீட்டுல எல்லாருக்கும் லைட்டா கசக்கரமா இருக்கணும் கேரமல், அதனாலதான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிருக்கேன். நான் பிரெட் வச்சு வீட்டுல இருக்க சாமான வச்சு ஒரு புட்டிங் பண்றோம். அதுக்கு பெரிய மெஷர்மெண்ட்லாம் எதுவும் தேவையில்லைங்க. 2 முட்டை 4 பிரெட் பிச்சு போட்டாச்சு. கொஞ்சம் வனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பால் போட்டு நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. எவ்வளவுதான் ஸ்மூதா அடிச்சாலும் ஒன் டைம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா கவர் பண்ணி கொஞ்சம் லைட்டா அங்கங்க ஹோல் போட்டுக்கோங்க. பிகாஸ் வேர்த்து வடியும் இல்லையா, அதுக்காக. நம்ம இட்லிலாம் எப்படி பாயில் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டபுள் பாயிலிங் மெத்தட்ல பண்ண போறோம். கரெக்டா வெந்து வரதுக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆயிடுதுங்க. இந்த மாதிரி மேல நல்லா உப்பி வந்திருக்கு பாத்தீங்களா, அப்ப பெர்ஃபெக்ட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்து ஃபேனு கீழே நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1 or 2 hours வச்சு எடுங்க. அப்பதான் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி அப்சைட் டவுன் நீங்க கவுத்துனீங்க அப்படின்னா அப்படியே சில்கியா அப்படியே பட்டரியா அப்படியே கவுந்து வரும் பாத்துக்கோங்க. செம்ம சூப்பரா இருக்கும். ஃப்ரைடேல வந்து ஃபீர்னி பாயாசம் இந்த மாதிரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். அதோட கிட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்பா. நீங்க எவ்வளவு பண்ணாலும் பத்தாது. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க.